Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள தங்கும் விடுதியில் இருந்து 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. திருவல்லிக்கேணி பகுதியில் உள்ள தங்கும் விடுதியில் போலீசார் நேற்று அதிரடி சோதனை என்பதை நடத்தியிருக்கிறார்கள். அந்த சோதனையில் சபிக் ரகுமான் என்பவரிடம் இருந்து 11 லட்சம் மதிப்பிலான 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தஞ்சாவூரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் முக்கிய தொடர்பு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதனையடுத்து தனிப்படை போலீசார் அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் இருந்து 22.79 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உண்மையான 500 ரூபாய் நோட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 4 பாஸ்போர்ட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் கள்ள நோட்டுகள் மற்றும் பணம் இருட்டடிப்பு மோசடி கும்பல் தொடர்பு குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கைது செய்யப்பட்ட இருவரை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் வைத்து போலீசார் விசாரணை என்பதை நடத்தி வருகிறார்கள். அந்த வழக்கில் தான் தற்போது கைதானவர்களிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் தற்போது விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை திருவல்லிக்கேணி லாட்ஜில் கைதானவர்களுக்கு தான் குறிப்பாக மலேசியாவில் கள்ள நோட்டு கும்பலுடன் தொடர்பு உள்ளதா என்ற உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கைதான சபிக் ரகுமான், ரவிச்சந்திரன் ஆகியோரிடம் சிபிசிஐடி போலீசார் தற்போது தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணைக்கு பிறகு இவர்களுக்கு மலேசியா கள்ளநோட்டு கும்பலுடன் தொடர்பு இருக்கிறதா, வேறு யாருடன் தொடர்பு இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விசாரணைகளுடன் தற்போது சிபிசிஐடியை உள்ளே புகுந்து தற்போது விசாரணை தொடங்கியிருக்கிறார்கள். விசாரணைக்கு பின்னரே முழுமையான தகவல் என்பது கிடைக்கப்பெறும். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.